பணியாரக்கல் மட்டும் உங்க வீட்ல இருந்தா இன்னைக்கு இப்பவே உங்க குழந்தைங்களுக்கு இந்த சாக்லேட் லாவா கேக் செஞ்சு கொடுங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க, வேற லெவல் தான் சொல்லுவோம். இந்த மினி சாக்லேட் லாவா கேக்க வெறும் 10 நிமிஷத்துல அதுவும் 3 விதமா 3 மெத்தட்ல செஞ்சு காமிக்க போறேன். சோ எப்படி செய்யலாம்? இதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் பாலும் 1/2 கப் ஆயிலும் 1/4 கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் மட்டும் வினிகர் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க. இதோட பாத்தீங்கன்னா 1 கப் கோதுமை மாவும் 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர் நல்ல பிராண்டா எடுத்துக்கலாம். இதோட பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனும் 1/4 ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா உப்பு சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதுல நம்ம முட்டை எதுவுமே தேவை கிடையாதுங்க, அந்த அளவுக்கு கேக்கு சாஃப்டா இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து 5 ஸ்டார் சாக்லேட் தான் வச்சு செய்ய போறோம். குட்டி குட்டி சாக்லேட்டா கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து பணியார கல்ல குட்டி குட்டியா பாதி மாவு ஃபில் பண்ற மாதிரி ஊத்திட்டு மேல சாக்லேட் வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது மெத்தட்ல பாத்தீங்கன்னா பேரிச்சம்பளம் இதே மாதிரி எடுத்துக்கலாம். நார்மலா உங்க குழந்தைங்க பேரிச்சம்பளம் சாப்பிட மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி லாவா கேக்ல மினி லாவா கேக்ல இப்படி பேரிச்சம்பளத்தை வச்சு மேல வந்து ஃபில் பண்ணிட்டு மிதமான தீயில ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணீங்கன்னாவே ரொம்பவே மினி சாக்லேட் லாவா கேக் ஃபேண்டாஸ்டிக்கா ரெடி ஆயிரும். ஃபைனல் மெத்தடும் சொல்றேன். இதுல நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம், பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்க தாராளமா சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு குக் பண்ணிட்டு அழகா எடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான மினி லாவா கேக் சாக்லேட் கேக் ரெடி ஆயிருச்சு. ஸோ இதோட ஹனி ஊத்தி ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கேக்கை வந்து பிச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பேரிச்சம்பள கேக் ரொம்பவே சூப்பரா இருக்கும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம சாக்லேட் வச்ச கேக் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுங்க, அப்பா சொல்ல வார்த்தையே இல்லை. மூணாவது பாத்தீங்கன்னா நட்ஸ் இதுவும் வேற லெவல் தான் சொல்லும். ஸோ இன்னைக்கு இப்பவே ஒரு 10 நிமிஷத்துல இந்த சாக்லேட் மினி லாவா கேக்க உங்க பசங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.